ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இறந்தவர்கள் பட்டியலில் இருக்கின்றார்கள். பல ஆண்டுகளாக குடிபெயர்ந்தவர்களுடைய பெயர் அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கின்றது. போலி வாக்காளர்கள் இருக்கிறது. இதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று பல முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த SIR வருவதற்கு முன்பாகவே சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிக்கு கொடுத்தோம். அவர் நீக்கவில்லை. அதனால் நாங்கள் நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் சென்று RK நகர்ல சுமார் 31,000 வாக்குகள் நீக்கப்பட்டு, கரூர்ல 10,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. அதோட இப்போ டி நகர்ல பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், இரட்டை வாக்காளர் இருப்பதை எல்லாம் கண்டறியப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். அப்ப தேர்தல் ஆணையம் SIR பணி மேற்கொள்கின்ற பொழுது இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இறந்தவர்களும் குடிபெயர்ந்த மாற்று இடத்தில் குடிபெயர்ந்தவர்கள் இரட்டை வாக்காளர் தான் நீக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இதுல இடம்பெற்றிருக்குது. தேர்தல் வருகின்ற பொழுது இதையெல்லாம் பயன்படுத்தி திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக கள்ள ஓட்டு போடுவது, திருட்டு ஓட்டு போடுவது, அதுதான் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க.